ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கோலிவுட் அண்ட் கட். நான் உங்கள் பிரியங்கா ப்ரெசென்ட் பண்ண வந்தாச்சு. பொதுவாக சினிமான்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு டீம் இருக்குங்க. அதில் கேமரா டிபார்ட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஹீரோயினை அழகாக காமிக்கிறது மட்டும் கேமரா ஒர்க் கிடையாதுங்க. அதையும் தாண்டி அந்த படத்தோட ஃபீல் என்ன அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறதும் கேமராமேனோட ஒர்க் தான். சரி வாங்க இந்த ஸ்வீட்டான தகவலோடு நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். Camera, rolling, music. One, two. நம்ம கோலிவுட் அண்ட் கட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது காக்கி சட்டி படத்தோட ப்ரெஸ் மீட்டுங்க. நம்ம சிவகார்த்திகனும் ஸ்ரீதிவ்யாவும் நடித்து ஆல்ரெடி சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி வருத்தப்படாத வாலிபர் சங்கம். இதில் மறுபடியும் 2 பேரும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. சூப்பர் டூப்பர் ஹிட்டாக ஓடிட்டுருக்கு. அது மட்டுமா தனுஷாரோட ப்ரொடக்ஷன், அனிருத்தோட மியூசிக்னா சும்மா வாங்க. இப்போ அந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டை தான் பார்க்க போகிறோம். புதுயுகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் எதிர்நீச்சல் காக்கி சட்டை படத்தினுடைய இயக்குனர் RS துரை செந்தில்குமார். இன்றைக்கி காக்கி சட்டை படத்தினுடைய ப்ரெஸ் மீட் ஒரு 1.5 வருஷமாக அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்தது. தனுஷ் சார் தான் ப்ரொடியூசர். தனுஷ் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது இப்போ இந்த டைமில் ரொம்ப ஒரு எல்லாருக்கும் கிடச்சிடாது அவ்வளோ சீக்கிரம். ஏன்னா அவர் கொடுக்குற லிபர்ட்டி அப்படி இருக்கும். ஒரு கதையை கேட்டுட்டு அவர் விட்டுருவார். ஸ்பாட்டுக்கு எங்கேயுமே வரமாட்டார். என்ன நமக்கு வேணுமோ ஸ்பெண்ட் பண்ணிக்க சொல்லுவார். அவரோட பேக்கப்பும் அவரோட நேமும் எப்பயுமே இந்த ஒரு ப்ராடக்டை வெளியில் எடுத்துகிட்டு வரும். இப்போது படம் பண்ணுறத விட படம் ரிலீஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது இண்டஸ்ட்ரியில். ஸோ இந்த மாதிரி ஒரு நேமில் நம்ம பேனரில் ஒரு படம் பண்ணுறதுன்றது ரொம்ப சந்தோஷமான, எனக்கு ரொம்ப லக்கியான விஷயம். காக்கி சட்டை ஏற்கனவே இது காக்கி சட்டை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு நேமாக இருக்கும். ஸோ கமல் சார் படம். ஸோ கமல் சார் படம் எல்லாருக்கும் எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி இந்த காக்கி சட்டை மக்களுக்கு பிடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும், இருக்கிற எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இந்த காக்கி சட்டையும் இருக்கும். அது 100% நாங்கள் நம்புகிறோம். ஆடியன்ஸுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இதை பார்த்து. ஸோ ஒரு புதுமையான ஒரு சின்ன விஷயம், ஒரு மக்கள் சார்ந்த ஒரு சமுதாயத்தை சார்ந்த ஒரு விஷயமா இந்த படம் இருக்கும். அது இல்லாமல் ஒரு என்டர்டெய்னராக, காமெடியாக இருக்கட்டும், சாங்ஸாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராக விஷுவலாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ சிவா சாரோட நான் இப்போ செகண்ட் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மான்கராத்தே பண்ணேன். ஸோ ரெண்டாவது அனிருத் சாரோட இப்போ 2வது படம் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாங்குக்கான முக்கியத்துவம் எல்லா விஷயத்துக்கும் நான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆடியோவாக இருக்கும், விஷுவலாக ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ஸோ டைரக்டர் அந்த துரை செந்தில் சாரோட இந்த ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அவ்வளோ வெரி கான்ஃபிடென்ட், கம்ஃபர்ட், வெரி ஈஸியான ஒர்க், ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலி கும்கி மைனால ரிஸ்க் மாதிரி இதில் ஃபைட் சீக்வன்ஸுக்கு கேமரா ஒர்க்கை விட சிவா சார் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா சில லைவான லொக்கேஷன்லாம் எடுத்துருக்கோம். அது ஃபைட் மாஸ்டர் திலீப் சுப்ராயன் தான். அவருக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். சிவா சாருக்கு ரொம்ப வெரி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுதான் ரொம்ப படத்தில் லைவான ஒரு ஹைவேல எடுத்துருக்காங்க. நம்ம சினிமா நம்ம ஷூட்டிங்கில் ஓட்ட வண்டியை விட நம்ம லைவாக எடுத்ததுனால கொஞ்சம் யாரும் என்ன கண்ட்ரோல் இருக்காது. ஸோ எல்லாமே தெரியாமல் கேமராலாம் சில இடத்துல மறைச்சி வச்சு தான் எடுக்கப்பட்டோம். அது என்ன லைவ்னஸ் இருக்கணும் அப்படின்னு ஃபைட் மாஸ்டர் தான் ரொம்ப ரிஸ்க்காக இருந்துச்சு. அவங்கள்ட்டுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் பற்றி சொல்லணுன்னா, ஒரு புதுசாக ஒரு போலீஸ் வேலையில் சேர்கிற ஒரு பையன், அவனுக்கு ஹையர் அஃபீஷியல்ஸ், அவனோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ரூல்ஸு, இதெல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனைகள், இவன் பிடிக்கிற ஒரு கேஸ், இதை பற்றினது தான் இந்த படம். பட் ஃபுல்லாக ஒரு பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லராக, செம்ம ஆக்ஷனோட, அப்படி இல்லாமல் ரொம்ப என்டர்டெய்னிங்காக ஸ்ரீதிவ்யாவோட அந்த லவ் போர்ஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு ரொமான்டிக் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி கலர்ஃபுல்லாக என்டர்டெய்னராக பேக் பண்ணியிருக்காரு டைரக்டர். இவனுடைய பிரச்சனைகள், இவன் போகிற வேலை, இதெல்லாமே நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா பசங்களையும் பார்க்கலாம். மிடில் கிளாஸ்லேருந்து போலீஸ் வேலைக்கு போகிற ஒரு பையனை பற்றினது தான் இது. இந்த மதிமாறன் கேரக்டரை பொறுத்த வரைக்கும் யாரை வேணால் தூக்கி போட்டு அடிச்சிடலான்ற பவர் அவனுக்கு இல்லை. அவனுக்கு இருக்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதை தான் சொல்லியிருக்கமே தவிர, ஸோ படமாக பார்க்கும்பொழுது இவன் யாரை வேணால் அடிச்சிருவான், என்ன வேணால் பண்ணிடுவான்றது இருக்காது. இவனுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மீறி எப்படி ஒரு பிரச்சனையை சந்திச்சான்றதாக இருக்கும். ஸோ அது அந்த பாய் நெக்ஸ்ட் டோர் இமேஜை மீறாமல் தான் படம் இருக்கும். எல்லாருக்கும், எல்லா ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கும் படத்தில் ஏதாவது விஷயங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ படம் உங்கள் எல்லாருமே என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு நம்புகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சண்டமாரதம் படத்தோட ப்ரெஸ் மீட் தாங்க. இந்த படத்தில்
ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து சரத்குமார் சார் டுவெல் ரோல் பண்ணியிருக்காரு. அதுவும் வில்லன் கேட்டப்பில் ரொம்ப சூப்பராக ஆக்டிங்கில் பிச்சு உதறி இருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகி சூப்பர் டூப்பர் கிட்டாக ஓடிட்டுருக்கு. இதோட சக்ஸஸ் மீட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்துட்டு வெற்றிக்கு வந்து நான் ஒரு இயக்குநராக மட்டும்தான் செயல்பட்டேனே தவிர இந்த படத்தின் தயாரிப்பாளராக கதாநாயகம் நடித்த சரசாதி தொடங்கி ராஜா சரத்குமார் லிஸ்டின் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரித்தது. ப்ளஸ் என்னுடன் பணிபுரிந்த அத்தனை டெக்னீஷியனும் கடைசி நிலை ஊழியர் வரைக்கும் இந்த படத்துக்கு வந்து உழைச்சாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். எப்படின்னா பேசிக்கிட்டு இருக்கும் நண்பர் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு படத்தில் ஒர்க் பண்ணுறப்போ எல்லாருக்கும் ஒரு இன்வால்மெண்ட் வரும். அது நமக்கு அப்போவே தெரியும் நல்ல வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு. தவிர நம்ம படத்துடைய பத்திரிக்கையாளர் காட்சி நடக்கிறப்போ நான் ஆப்ஷன்ஸ் ஆகிட்டேன். ஏன்னா அன்றைக்கி நான் திருப்பதி போயிட்டேன். அப்புறம் தான் அன்றைக்கி பத்திரிக்கை நம்மளுக்கு வேறு ஒரு ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணதால் உடனடியாக ப்ரெஷ் ஷோ போடுறாங்கன்ட்டாங்க. ஸோ நான் வந்து கலந்துக்க முடியல. ஆனால் ப்ரெஷ் ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நான் ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது நிறைய பத்திரிக்கை நண்பர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி படம் சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டினாங்க. எனக்கு அப்போவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இப்போ கோவில் இப்படி திரும்பி வந்துட்டு இருக்கும்போது பத்திரிக்கை நண்பர்கள் ஃபோன் வந்து நம்மளை தனிப்பட்ட முறையில் பாராட்டுறாங்கிறது எனக்கு ஒரு மிக சந்தோஷமான விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் படத்துக்கு வந்த ரிசல்ட்டுகளும் படத்துக்கு கிடைக்கிற வெற்றி செய்திகளும் எனக்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. அதற்கு முதலில் உங்கள் பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 133 படம் நடிச்சிட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் வந்து படத்துக்கு வந்து ஓரளவுக்கு ரெக்கக்னைஸ் ஆன பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பு தொல்லை நெல்லை சுந்தரராஜன் வந்து என்னை அறிமுகப்படுத்தி ப்ரெஸ் மீட் வைப்போம். அது ரெசிடென்சி அந்த பழைய ரெசிடென்சியில் வைப்போம். அது தொடர்ந்து நடக்கும். அது ப்ரெஸ் மீட் என்பது ஒரு சரத்குமார் அப்படி கூப்பிட்றாங்க, எல்லாரும் நண்பர்கள் வருவாங்க. ஏன்னா நான் ஊரில் வருவேன், ப்ரெஸ்லேருந்து வந்து ஜேர்னலிஸ்டாக இருந்து அந்த சந்திப்பை வந்து ஒரு வெளிநாட்டில் நடக்கல. ஒரு பக்கம் அரசியல் பக்கம் போனதான் நடக்கிறேன்றது என்னுடைய கருத்து. அப்புறம் இப்போ சமீப வந்து ஒரு 3 வருஷமாக ஒரு கேமியோ ரோல்ஸாகவே ஒரு காஞ்சனாவும் சரி, பழசிராஜாவில் வந்து ரிச்சன் குக்கன் கேரக்டராகவும் சரி, கிறிஸ்டியன் பிரதர்ஸ் படமாக இருந்தாலும் சரி, கன்னடத்தில் 2 படமாக இருந்தாலும் சரி, மைனாவாக இருந்தாலும் சரி, நான் நடித்த படம் வந்து வெற்றி படமாக இருந்தாலும் என்னுடைய ரசிகர்களும் சரி, என்னுடைய நண்பர்களும் சரி, குடும்பத்தாரும் சரி, ஏன் வந்து நீங்கள் வந்து ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு நடித்தா என்ன, இன்றைக்கி தான் விஞ்ஞான உலகம், நீங்கள் வந்து தொகுதியிலையும் இருக்கலாம், இங்கே இருக்கலாம், வேலை செய்யலாம், செல்ஃபோன் இருக்குது, இணையதளம் இருக்குது, இதெல்லாம் இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு படம் நடித்தா தப்பு இல்லை, நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்ததில் என் மைண்டில் இருக்க ஒரு கதையை கொண்டு போய் ஏற்கனவே சொல்லிட்டு ப்ரெஸ் மீட்லாம் சொல்லிட்டு அந்த வெங்கடேஷ்ட சொன்னேன். வெங்கடேஷ் வந்து ராஜேஷ்குமார் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த படம் உருவான கதை அனைத்தும் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு வந்தீங்க, ஆடியோ ரிலீஸ் வந்தீங்க, என்னுடைய இனிமையான குரலை நீங்கள் கேட்டீங்க. இனிமையான குரலை வந்து படமாக பேங்காக எடுத்ததெல்லாம் வந்து மணியை ரொம்ப ரசித்ததாக என்ன சொன்னார் தனிப்பட்ட முறையில். ஆக இதெல்லாம் வந்து ஒரு படம் இருந்தாலும் இங்கே எனக்கு வந்து இந்த படத்தோட வெற்றி அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது வந்து மிக மிக கஷ்டம். அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நான் பேசுகிறேன். ஆனால் அந்த படம் வந்து எல்லாருக்கும் ரிலீஸ் ஆனவுடனே ஒரே கருத்தாக இருந்துச்சுன்னா சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒரு இடத்துல பரவாயில்லன்றாங்க, ஓகே பார்க்கலாம்னு சொல்கிறாங்க, நல்லா இருக்குது சார் சொல்கிறாங்க, நாட் அப் டிவைடட் ஒப்பீனியன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப பெருமையாக நினச்ச விஷயம், அது கலெக்ஷன் எப்படி பெரிய லாபமாக, இதுக்கு முன்னாடி ஒரே விஷயம்னா யாரை கேட்டாலும் இந்த படம் சூப்பரான படம் சார், நல்லா பண்ணியிருக்கேன் படம் அப்படின்னு சொன்னதான் எனக்கு மிகப்பெரிய பெருமை. அது பத்திரிகை சார் நிறைய பேர் இந்த படத்தை பற்றி எழுதி அதில் உள்ள கருத்துக்களையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது சில சமயங்களில் criticism is also required for any movie, and that's whatever criticism has come in the press we have also noted. அது எதுக்காக சொல்கிறோம்னா அடுத்த படத்தை பண்ணும்போது அது கூட இல்லாமல் பண்ணுற அளவுக்கு நம்ம பண்ணேன். இந்த படத்தோட உழைப்பு என்பது சாதாரண உழைப்பு கிடையாது. ஏன்னா மற்ற ஃபங்க்ஷன் நடக்கும்போது நான் டீப்பாக மட்டும் சொல்ல முடியாத காரணத்துக்காக நான் தனியப்பட்ட முடிவு கூட சொல்கிறோம். உழைப்பு என்பது கடுமையான உழைப்பு. அது ஒரு புறம் என்னுடைய உழைப்புன்னு சொல்லும்போது அது டியூவல் கேரக்டருக்கான உழைப்பு தனி. இதுக்காக உடம்பை குறைச்சி அந்த ஃபைட் சீன் வந்து அதுவும் இது வில்லனும் ஹீரோ கடைசி மோதுறாங்கன்னு சொன்னோன்னே என்னோடய 25 வயசில் இவ்வளோ சுறுசுறுப்பாக நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு வந்து ஸ்டண்ட் இயக்குனர் சிவா, வெங்கடேஷ், அப்புறம் நம்மளுடைய கேமராமேன் உதய் வந்து 6 படம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் விடியற் பாதியில் இன்னும் நல்லா அந்த படம் பண்ணல. உதய் வந்து அவர் வந்து இங்கே வந்து சாருன்றாரு, அங்கிள் தான் கூப்பிடுவார். நான் அங்கிள் மட்டும் சொல்லி கூப்பிடாத என்ன அப்படின்னு சொல்லியிருக்கனால ஒரு சாரன் பகிரமாக பேசிட்டு உட்காந்துருக்காரு. என்னுடைய அன்பு சகோதரர் நண்பர் என்று அழைக்கப்படுகின்ற சுந்தரேஷுடைய சார் எல்லாரும் வந்து முதல்ல இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோன்னு கேட்டது, யார் சார் கேமராமேன் கேட்டாங்க. அந்த கேமராமேன் தான் உதய் வந்து மிகப்பெரிய கேமராமேன் வரதுக்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் உதய் வந்து ஒரு பிடிவாத கேமராமேன், நல்லவர். ஆனால் எனக்கும் வெங்கடேஷும் சில சமயம்
உதய ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங் இருக்குது. அந்த இதில் வந்து சாரி உதய ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுமா 2 பேரும் சேர்ந்து. அந்த டார்ச்சருக்கு வந்து பலன் அளிச்ச மாதிரி நல்லபடியாக பிரமாதமாக எங்களை வந்து சொன்னதை வந்து சரி நல்லா பண்ணணும்னு தான் நம்ம சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக உதய எடுத்துக்கிட்டு ரொம்ப சிறப்பாக டில் த எண்ட் கடைசி வரைக்கும் அந்த ப்ரெஸ் காப்பி எடுக்கிற வரைக்கும் உதய கிரேட் ஜாப். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது தோனி அண்ட் கையோட லான்ச் தாங்க. இது இப்போ ரீசெண்டாக சென்னையில் நடந்தது. இதில் சீஃப் கெஸ்ட்டாக ஆக்டர் இனியா வந்திருந்தாங்க. இந்த லான்ச்சிங்கில் நிறைய கலர்ஃபுல்லான மூமெண்ட்லாம் நடந்தது. அது என்ன நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. Hi, this is Inya here. Essentials by Tony and Guyoட inauguration function இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஹாப்பி இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பியூட்டின்றது வந்து எங்களை மாதிரி ஹீரோயின்ஸுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தேவையானது. அண்ட் உங்களோட அழகு வந்து மேலும் அழகுபடுத்துங்க. எசென்ஷியல்ஸ் டானி அண்ட் கையில் வந்துட்டு இட்ஸ் எ பியூட்டிஃபுல் ஸ்பா அண்ட் சலூன். அண்ட் நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ ஐம் ஹாப்பி டு பி இனாக்ரேட்டட் பை மை செல்ஃப். தேங்க்யூ. இப்போ நம்ம பார்க்க போகிறது எட்டித்திக்கும் மதையானை படத்தோட ப்ரெஸ் மீட் தாங்க. இதில் ஹீரோவா ஆர்யாவோட தம்பி சத்யா பண்ணியிருக்காருல, ஹீரோயினா ஸ்ரீமுகி பண்ணியிருக்காங்க. இதோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KS தங்கசாமிங்க. இவர் ஆல்ரெடி ராட்டினம் அப்படிங்கிற ஒரு படம் ஹிட் மூவியாக நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. இப்போ இந்த படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக திரையரங்குகளில் ஓடிட்டுருக்கும். சரி, இந்த படத்தோட ப்ரெஸ் மீட்டை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் சாம் ஆண்டர்சன் பேசுகிறேன். எட்டுத்திக்கும் மதையானை இந்த படத்தில் நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் KS தங்கசாமி அவர்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். சாம் ஆண்டர்சனாகவே காமெடின்னு அது எல்லாத்துக்கும் மனசில் பதிஞ்சிருச்சு. இதுலேயும் நான் காமெடி ரோல் தான் பண்ணியிருக்கேன். இந்த இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருப்பேன். இப்போ படம் பார்த்திங்கன்னா சாம் ஆண்டர்சன் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கிறாங்கிற ஒரு தாட் எல்லாத்துக்கும் இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நான் 100% நான் வந்து பூர்த்தி செஞ்சுருக்கேன் தான் நான் நம்புகிறேன். இந்த கதையை பற்றி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நான் ஒரு பொம்மிங்கிற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கிறேன். ஹீரோ கூட த்ரூ அவுட்டாக வரேன். ஒரு காலகட்டத்தில் என்னோடய சொந்த ஊருக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் தள்ளப்படுறேன். அந்த இடைப்பட்ட கேப்பில் ஹீரோ வந்து ஃபால் இன் லவ் வித் ஹீரோயின். அந்த ஒரு சூழ்நிலையில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கோ எல்லாமே சுவாரஸ்யமாக அதுவும் என்னுடைய ஸ்லாங்கில் நான் சொல்லி பண்ணியிருக்கிறேன். இந்த படத்தில் 2 சாங் எனக்கு இருக்குது. 2 சாங்லேயும் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஸ்டெப் மூமெண்ட்டு நிச்சயமாக இருக்கும். புதியம் நேயர்களுக்கு வணக்கம். நான் லகுபரன் பேசுகிறேன். ராட்டினமுக்கு அப்புறமா எட்டுத்திக்கும் மதையானை எங்கள் டைரக்டரோட 2வது படம். சத்யா ஹீரோவை பண்ணியிருக்காரு, ஸ்ரீமுகி ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. நானும் ஒரு சின்ன ஆனால் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். ராட்டினம் படத்துக்கு நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, நல்ல ஒரு எல்லாமே நல்ல வகையாக எல்லாமே அமைஞ்சது. இந்த படம் அதை வகை அதை விட நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ண ஒரு படம் நல்லாவே வந்திருக்கு. படம் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எட்டுத்துக்கும் மதையானை இந்த படம் வந்து என்னோடய நண்பர் இயக்குனர் KS தங்கசாமி டைரக்டர் பண்ண படம். இந்த படத்தில் வந்து நானும் ஒரு சிறிய பங்களிப்பு அளிச்சிருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். எக்காரணத்தை கொண்டு இந்த படத்தில் எனக்கு அந்த ரோலை சொன்ன உடனே இதை விட்டுறாதீங்க, இதில் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி உரிமையை கேட்டு வாங்கி எடுத்து செஞ்ச ஒரு படம் இது. எனக்கும் அவருக்கும் உண்டான காம்பினேஷன் ஷாட்ஸ்லலாம் நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக அதில் அந்த ஷாட்டுக்கு நடுவில் உட்காந்து பேசி இப்படி இம்ப்ரவைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதை பயங்கரமாக டெவலப் பண்ண விட்டு என்னை பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அவர் வந்து இதை பண்ணார். ஸோ அந்த விதத்தில் நான் இந்த படத்தை மிஸ் பண்ணாதது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் தான். புதிய யுகம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராட்டினம் திரைப்படத்தை இயக்குனர் KS தங்கசாமி. எட்டுத்திக்கும் மதையானை இது என்னோட 2வது படம். இது இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்களும் தேட்டரில் போய் படம் பாருங்கள். படத்தில் வந்து நாயகன் சத்யா, நாயகி ஸ்ரீமுகி அறிமுகமாயிருக்காங்க. ஸ்ரீமுகி படத்தில் சாம் ஆண்டர்சன் இருக்கார், பானுச்சந்திர சார் இருக்கார், லகுபரன் இருக்கிறாரு. அது இல்லாமல் இன்னும் நிறைய புதுமுகங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக தேட்டரில் போய் படம் பாருங்கள். படம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக கலகலப்பாக எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அந்த செகண்ட் ஹாஃப் தான் படத்தோட ட்ராவலே தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப பரபரப்பான படமாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபைட்டும் ஒவ்வொரு ஜானலில் பண்ணியிருக்கிறோம். கிளைமாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனருக்கும் ராஜ்குமார் சாருக்கும் சத்யா சாருக்கும் ஒரு ஃபைட். அந்த 3 ஃபைட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு கதை இருக்கும். அந்த கதையை இயக்குனரோட கலந்து பேசி அதுக்கு அந்த கதை வெளியில் படுத்துகிற மாதிரி ஒரு ஃபைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப லைவாக பண்ணியிருக்கிறோம். ரொம்ப பிரமாண்டமாக வந்திருக்கு. ஒரு லாரி ஆக்சிடென்ட்டு வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு தருணத்தில் வர மாதிரி ரொம்ப
த்ரில்லிங்காக படம் பிடிச்சிருக்கோம். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம கோலிவுட் ஆன்கெட்டில் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த கோலிவுட் ஆன்கெட்டில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until then bye from பிரியங்கா.